குட் மார்னிங். வாங்க, இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது அடை தோசை. இந்த அடை தோசை செய்ய தேவையான பொருட்கள்: இட்லி அரிசி நான் இந்த உலக்குக்கு இது 50 கிராம் உலக்குக்கு 150 கிராம் இட்லி அரிசி, 50 கிராம் துவரம்பருப்பு, 50 கிராம் கடலைப்பருப்பு, 50 கிராம் உருட்டு உளுந்து எடுத்துருக்கிறேன். இவ்வளோத்தையும் ஒன்றா ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சு அதை மிக்சி ஜாரில் சேர்த்து அரைக்கும்போது ஒரு 4 மிளகாய் வத்தல், 4 வெள்ளைப்பூடு பல், அரை ஸ்பூன் சின்ன சீரகம், அரை ஸ்பூன் பெரிய சீரகம், கொஞ்சம் பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு எல்லாம் போட்டு ஒன்றா அரைச்சிருக்கிறேன். பாருங்கள், இந்த அளவு. ரொம்ப மையாக அரைக்காமல் கொஞ்சம் கொரகொரப்பாக, ரொம்ப நைஸாகவும் இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் கொரகொரன்னு தெரிகிற மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு அது கூட ஒரு தாளிசத்துக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம் பருப்பு, சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி அதையும் வதக்கிட்டு கூடவே நான் ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை போட்டிருக்கிறேன். இதில் உள்ள பருப்பு எல்லாமே ஹை ப்ரோட்டீன் தான். கூடவே முருங்கைக்கீரை சேர்த்தா நல்லா கால்சியம், அப்புறம் அயன் சத்து. பாருங்கள், மொறுன்னு அடை தோசை ரெடி. பாருங்கள், இதுக்கு ஒரு தேங்காய் சட்னி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.